அப்படின்னா நம்ம பைபிளுக்கு ஒரு மற்ற பிளானட்ஸை பற்றி அங்கே எதுவுமே எழுதலை. ஆஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா சன்னை சுற்றி பல பிளானட் சுற்றிக்கிட்டு இருக்கு. சன்னே வந்து மில்கிவே கேலக்ஸியில் ஒரு பார்ட்டு தான். மில்கிவே கேலக்ஸியே பல கிளஸ்டர்ஸில் பல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ஒன் ஆஃப் த கேலக்ஸி தான். இப்படி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் அங்கே தெளிவாக போடலையே. இவ்வளோ நாள் இல்லாத ஒரு சந்தேகம் இந்த வீடியோவை பார்த்தப்போ எனக்கும் வந்துச்சுங்க. அதானே, நம்ம உலகத்தை சுற்றி எத்தனையோ பிளானட்ஸ் இருக்குது, எத்தனையோ யூனிவர்ஸ் உலகங்கள் இருக்குது. அதை குறித்து இந்த பைபிளில் ஏன் சொல்லப்படலை? இதே சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? வாங்க அதுக்கான பதிலை பார்ப்போம். அப்படியே எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமேன். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து உலகங்களை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்லலை, உலகங்களை அப்படின்னா எண்ணிக்கையற்ற உலகத்தை குறிக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்திங்கன்னா அழகாக வேர்ல்ட்ஸ், ஏஜஸ் போன்ற ப்ளூரல் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனமும் பைபிளில் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ கழுகை போல உயரப்போனாலும், நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி என்ன நடக்குது? எலோன் மஸ்க் சொல்கிறாரு, வருகிறதான 2030வது ஆண்டுக்குள்ளால் நம்ம பக்கத்தில் இருக்கிற மார்ஸில் உலகத்தில் உள்ள மனிதர்களை நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம பைபிளுக்கு ஒரு பைபிளோட ஹிஸ்ட்ரி சொன்னேன். பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கலாம்னு சொன்னேன். பைபிளில் ஒரு விஷயம் எழுதினதுக்காகவே அது எழுத்தின்படி உண்மையாக இருக்கணும் அவசியம் கிடையாதுன்னு சொன்னேன். ஏன் இந்த கிரியேஷன், பைபிளில் இருக்க அந்த கிரியேஷன் கதை, அந்த எழுதின முன்னாடி அந்த ஆதியில் எழுதின அந்த பேசேஜ் வந்து சிம்பாலிக்காக எழுதிருக்கக்கூடாது? அறிவியல் காலத்துக்கு ஏற்றபடி மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் ஒருபோதும் மாறிப்போவதில்லை. இன்றைக்கி பைபிளை சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணுறீங்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் ஒரு அறிவியல் புஸ்தகம் கிடையாது. இது நம்முடைய ஆத்மாவுக்கான புஸ்தகம்.